தேரா இஸ்குமே. மக்களே, இந்த படம் எனக்கு பெருசாலாம் பிடிக்கல. அது ஏன் அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். தனுஷ், கிருத்தி ஷனோன், பிரகாஷ்ராஜ் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ஆனந்த் எல்ரா டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஹிந்தி படம் தான் இந்த தேரா இஸ்குமே. இந்த படம் வந்து டைரக்டா ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் தமிழ் டப்ல விட்டுருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து அவர் படிக்கிற காலேஜ்ல ரொம்ப ஒரு ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணக்கூடிய, ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய, படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு அடாவடியான ஸ்டூடெண்டா இருக்கிறாரு. இவரை திருத்துறது தானே இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வேலை. இதை வந்து திருத்துறதுக்காக வராங்க கிருத்தி ஷானோன். அவங்களும் அதே காலேஜ் தான் படிக்கிறாங்க. இப்படி அவரை திருத்த ட்ரை பண்றப்ப இவங்களை பார்த்த உடனே தனுஷ்க்கு வந்து காதல் வந்துருது. இவங்க காதல் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கப்ப அவங்க வீட்டுல வந்து கிருத்தி ஷனோன் வீட்டுல வந்து இவர் பேசுறதுக்காக போறாரு. அவங்க அப்பா வந்து ஸ்டேட்டஸை வச்சு அசிங்கப்படுத்தி, அவங்க வந்து ரொம்ப வெல்த்தான ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. கிருத்தி ஷனோன் அவங்க அப்பா வந்து ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆவா, என் பொண்ணை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஆளு வந்து காலேஜ்ல படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆள். இவர் யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்மே தெரிய மாட்டேங்குது. யூபிஎஸ்சி அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் செகண்டரி எக்ஸாமா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு யூபிஎஸ்சிக்கான ஃபுல் ஃபார்மே தெரியாத இவரு எப்படி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி இவர் பொண்ணை வந்து திரும்ப கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு இந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சிச்சா முடியலையா அப்படிங்கிறதான் இந்த தேரா இஸ்குமே. படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே நான் நடிச்சிருக்கிறாங்க. அதை நமக்கு ஒரே சொல்ல முடியாது. தனுஷ், கிருத்தி ஷனோன், பிரகாஷ்ராஜ், இது போக படத்துல வரக்கூடிய கிருத்தி ஷனோட அப்பா அவரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு டைரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணாலும் அதை நடிச்சிருக்காங்க. அதுல நம்ம டவுட்டே இல்லை. டைரக்டர் வந்து படத்தோட ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கோம்னு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா படம் வந்து லவ் ஃபிலிம் மாதிரி தெரியல, ஒன் சைட் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. தனுஷுக்கு காதல் வந்துருது, கிருத்திஷனனுக்கு பெருசா காதல் வந்த மாதிரிலாம் தெரியல. இவரு தான் நீ இல்லைனா செத்துருவேன் அப்படி இது ரொம்ப பிக்சர் இருக்கிற மாதிரி இருக்கு. காதலுங்கிறது அவங்களா ஃபீல் பண்ணணும். அதுக்காக நமக்கு வந்துருச்சு, அதுக்காக அவங்களுக்கு வரணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கூட இருக்கலாம், நம்ம ஒரு ஆப்ஷனா கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அது தேவையில்லைல. படத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு வேணா இது வித்தியாசமாகும். இப்ப தனுஷ் ஹீரோ அப்படிங்கிறப்ப வேணா தனுஷை வந்து அவங்க லவ் பண்ணல, தனுஷோட லவ் வேலிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆளு காலேஜ்ல அட்ராசிட்டிஸ் பண்ணிக்கிட்டு தலைவனுக்கும் லவ் பண்றது, படத்துல தலைவனுக்கு லவ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எந்த இதுவுமே இல்ல அவங்களுக்கு. இவரு தான் அவங்கள லவ் பண்ணிட்டு நான் இதெல்லாம் செத்துருவேன் அவ்வளவு சாகு. இவர் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. 10க்கு 10 ரூம்ல தான் குடும்பமே வசிக்குது. அவங்க அப்பா ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்காரு, பிரகாஷ்ராஜ். இப்படி இருக்கிற இவர் வந்து இவங்க இல்லைனா செத்துருவேன், நீ தான் லைஃபை மாத்திருக்க, உன்னாலதான் நான் இப்ப அவ்வளவு மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் இப்ப வந்து ஒரு நடப்பணமா தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு கெஞ்சுறாரு. இது வந்து இந்த டிராகன் படத்திலே பார்த்த மாதிரி தான் இருக்கு. டிராகன் படத்துல எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து கட்டத்து இதே பண்ணிட்டு வருவான். அவனுக்கு உங்க அப்பா கஷ்டப்படுறான்னு தெரியாது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து திருந்துவார்ல, அந்த மாதிரி இவர் வந்து எல்லாமே பட்டதுக்கு அப்புறம் திருந்துறாரு. அதுவும் அந்த பொண்ணு இல்லைன்னா செத்துருவாராம். சாகு, சாவுல செத்த பயிர அப்படின்னு தான் தோணுது நமக்கு. கிருத்தி ஷனோனோட கேரக்டர் இந்த மாதிரிதான். இது வந்து லவ் பிலிம் மாதிரியே தெரியல. ஒரு டைரக்டர் எங்கேயும் கோட்டை விட்டாரான்னு தெரியல. எனக்கு பெருசா அது கனெக்ட் ஆகவே இல்லை. எனக்கு இது வந்து கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இவர் மேல லவ்வே வரல. இவர் கெஞ்சி கூத்தாடி வர வைக்கிறது என்ன லவ்? அவங்களுக்கா அது தோணணும், இவரை பார்த்தோம். எல்லா படங்களும் அப்படித்தானே, ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு வரலாம், இல்ல ஹீரோயினுக்கு லவ் வரலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் கொஞ்சம் கழிச்சு வரும்ல. இது என்னமோ அவர் கஷ்டப்படுறாரு, அதனால நான் ஒரு லவ் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. சார் நான் இல்லைன்னா அவன் பாவம், அவன் அழுகுறான், அவன் அப்படி லவ் பண்றேன், அதுக்காக வரக்கூடாதுல, அவங்களுக்கும் வரணும்ல. அவன் நான் லவ் பண்றேன், அதுக்காக நான் அவனை லவ் பண்ண போறேன்னா இது வந்து கரெக்டா இல்ல. தனுஷ் வந்து நம்ம குட்டி படத்துல பார்த்த அதே லுக் அப்படியே இருக்காரு. இவருக்கு ஏஜ் வந்து ரிவர்ஸ் கியர்ல இல்ல, அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு, அப்படியே நின்றுச்சு நினைக்கிறேன் ஏஜ்ங்கிறது. குட்டி படத்துல எந்த மாதிரியா இருக்காரோ அதே மாதிரி இது இருக்கிற அந்த காலேஜ் போர்ஷன்ல டோட்டலா ஆளே ஒரு காலேஜ் பையன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவரும் அசுரன்ல நடிச்சாருங்க நம்ம டவுட் பண்ணலாம், அப்படி இருக்கு. அசுரன்ல ஒரு 25-26 வயசு பையனுக்கு அப்பா நடிச்சிருக்காரு. இதுல திரும்பவும் அந்த 25-26 வயசு பையன் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கு அவரோட ஆக்டிங். கிருத்தி ஷனோன் அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் அவங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஆனா தம்ம இழுத்து அடிக்கிறதெல்லாம் பயங்கரம். அப்படி அவங்க எப்பவுமே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஹீரோ தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தாடி வள சுத்துறதுங்கிறதெல்லாம் காமனா எல்லா இந்திய சினிமாக்களையும் காமிக்கக்கூடிய விஷயங்கள். இதுல புதுமையா ஹீரோயின் வந்து லவ் ஃபெயிலியருக்கு வந்து தம்ம இழுத்து விடுறது, தண்ணி அடிக்கிறது, அவங்க
இதுக்கு அடிக்ட் ஆகுறது, தண்ணி தம்முக்கு அடிக்ட் ஆகுறதெல்லாம் பரவாயில்ல. ஒரு ஸ்டீரியோ டைப் விஷயத்த வந்து நீங்க உடைச்சிருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இழு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் தம்முன்னு பச்சை வச்சு இழுத்துறாங்க 2 இழுப்ப கப்பு கப்புன்னு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் அவரோட ஆக்டிங்கை பத்தி நமக்கு ஒரே சொல்ல தேவையில்ல. எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அதுவும் இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு அழுகிற சீன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது அவரு வந்து ரொம்ப ஹைலைட்டா ரொம்ப க்ளோஸ் அப்ல ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் சில இடங்கள் வந்து எமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆச்சு. சில இடங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன காதல் கதைகள். இது வந்து எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். பாருங்க. பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் அவ்வளவு நேரம் படுற கஷ்டம் அவருக்கு புரியல. தலைவனுக்கு ஏதோ ஒன்று ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுதுங்கிறதெல்லாம் காலங்காலமா வழி வழியா இந்திய சினிமாக்கள்ல, தமிழ் சினிமாக்கள்ல பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு இது ஒரு விஷயம். அந்த விஷயத்த இதுலயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பிரகாஷ்ராஜுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவரு அங்க இருந்து அவர் அந்த ரோடுக்கு வர வரைக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு அவரை ஞாபகம் வச்சுக்க அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஒரு காட்சி அமைப்பு அந்த சீன். படத்துல காமெடிக்கும் அங்கங்க காமெடி எல்லாம் இருக்கு. காமெடிக்கு பெருசா பஞ்சம் இல்ல. காதல் மட்டும்தான் டைரக்டர் ஒழுங்கா எழுதலையோன்னு தோணுது. இப்ப என்னதான் படத்துல இருந்து கடைசி வரைக்கும் மட்டமா இருந்தா கூட கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல போர்ஷனை வச்சு நமக்கு சார் நல்லா இருந்துச்சுல படம் அப்படின்னு யோசிக்க வைப்பாங்களா சில படங்கள். அந்த மாதிரி இதுல யோசிக்க வைக்கிறாங்க. நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு கிளைமேக்ஸ் பாக்குறப்ப சார் என்னமா இருந்துச்சு ஒரு காதல் கதை அப்படிங்கிற மாதிரி நம்மளை தோண வைப்பாங்களே. அந்த மாதிரி இதையுமே நமக்கு தோண வைக்குது கிளைமேக்ஸ் பாக்குறப்ப சார் நல்ல படம் தான் அப்படின்னு. இப்ப கிளைமேக்ஸை தவிர்த்துட்டு ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா ஒன்றும் இல்லை படத்துல. படத்துல சாங்ஸ், படத்தோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஏஆர் ரகுமான் வந்து படத்தோட இன்னும் கொஞ்சம் படத்தை வந்து மேல புஷ் பண்ணி தான் விட்டுருக்காரு. நீங்க பாருங்க. உங்களுக்கு மேபி பிடிச்சிச்சுன்னா இந்த படத்தை கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த படம் பெருசா பிடிக்கல. படம் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். நிச்சயமா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ணணும் நான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. அதை பார்த்து ரிவ்யூ பண்றேன். முழுக்க முழுக்க எனக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்கள் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.